2026 இந்த சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வாங்கிய வாக்குகள் மிக 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 குறைவு. மற்ற கட்சிகளை விட மிக 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 ரொம்ப குறைவு. என்ன காரணம்? இதற்கு யார் காரணம், யார் பொறுப்பு? இனிமே இந்த தேர்தலில், அடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் இந்த நாம் தமிழர் கட்சி போட்டியிடுமா, போட்டியிடாதா? நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பேசியது அவர்களுக்கு பிடிக்கலையா, இல்லை அவர் முன்வைக்கிற தத்துவம் பிடிக்கலையா என்ற கேள்விகளுக்கெல்லாம் இந்த காணொளி முழுமையாக பதில் சொல்லுகிறது. தொடர்ந்து இந்த காணொளியை பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி என்ன அப்படின்னா, நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் 2026 நாம் தமிழர் கட்சி போட்டியிட்டாங்க. அதில் அவர்கள் வாங்கிய வாக்குகள் ரொம்ப குறைவாக இருக்கு. அப்போ இதுவரைக்கும் அவர்கள் வாங்கிய வாக்குகள் என்ன, அவர்களுடைய பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த காணொலி நம்ம பார்க்குறோம். முதல்ல அவங்க கட்சி 2010 தொடங்கி 2016 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி போட்டியிடுறாங்க. அதில் அவர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சின்னம் என்ன அப்படின்னா, இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்தை அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த சின்னத்தை வைத்து அவர்கள் போட்டியிட்டு பெற்ற வாக்குகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4,58,104 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. இதில் அவங்களுடைய பெர்சன்டேஜ் என்ன அப்படின்னா, விழுக்காடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.10 விழுக்காடு வாங்கியிருக்கிறாங்க 2016. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 2019 நாடாளுமன்ற தேர்தல். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா கரும்பு விவசாயி சின்னத்தை அவங்க கொடுத்துருக்குறாங்க. இந்த கரும்பு விவசாயி சின்னத்தில் அவர்கள் போட்டியிட்டு 16,45,185 வாக்குகள் வாங்கி 3.89% விழுக்காடு வாங்கி வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 2021 இந்த சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா அதே கரும்பு விவசாயி சின்னத்தில் போட்டியிட்டு எவ்வளவு பார்த்தீங்கன்னா 31,08,906 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. திரும்பவும் சொல்கிறேன், 31,08,906 வாக்குகள் வாங்கி 6.72% விழுக்காடு வாங்கி கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இதில் இதுவரைக்கும் அவர்கள் இந்த மாநில அங்கீகாரத்தின் அந்த மாநிலத்தினுடைய அங்கீகாரத்தை அவங்க வாங்கலை. தேர்தல் ஆணையம் கொடுக்கக்கூடிய அந்த அங்கீகாரத்தை வாங்கலை. 6.72% அவர்கள் வாங்கியிருக்கிறாங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சின்னம் ஒளிவாங்கி, அதாவது மைக். இந்த மைக்கு சின்னத்தில், இந்த ஒளிவாங்கி சின்னத்தில் போட்டியிட்டு அவர்கள் வாங்கிய வாக்கு 35,60,485 வாக்குகள் வாங்கி 8.22% விழுக்காடு பெற்று தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகாரத்தை பெற்று ஒரு மாநில அங்கீகாரம் பெற்ற கட்சியாக மாறி மாநிலத்திலே 3வது கட்சியாக உருவெடுத்த ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. சரி, இதெல்லாம் ஓகே. இப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 2026 இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சின்னம் விவசாயி சின்னத்துல போட்டியிட்டு அவர்கள் வாக்குகள் இந்த 2026 இந்த சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் கொடுக்கப்பட்ட சின்னம் விவசாயி சின்னம். இந்த விவசாயி சின்னத்தில் போட்டியிட்டு அவர்கள் வாங்கிய வாக்குகள் பார்த்தீங்கன்னா 19,75,520 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. இதில் அவர்களுக்கு கிடைத்த விழுக்காடு என்னன்னு பார்த்தீங்கன்னா 4% தான் அவர்களுக்கு விழுக்காடு கிடைக்கிறது. இப்போ
ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு 8% விழுக்காடு வாங்கிய அவர்கள் இந்த சட்டமன்ற தேர்தலில் 4% விழுக்காடுகள், ஒரு 4% விழுக்காடு குறைந்திருக்கு. அப்ப என்ன காரணம்? இவ்வளவு வளர்ச்சி அடைய 15 ஆண்டுகளாக 2 சட்டமன்ற தேர்தல், 2 நாடாளுமன்ற தேர்தல்களை போட்டியிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைந்து இந்த 2026 இந்த சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் போட்டியிட்டு 8% இருந்தது 4 குறைந்து 4% விழுக்காடாக மாறி இருக்கிறது. அப்படின்னா என்ன காரணம்? இதுக்கு யார் பொறுப்பு? இப்ப இந்த தமிழ்நாட்டில் 4 முனை போட்டி உருவெடுத்தது இந்த 2026 எல்லாருக்குமே தெரியும். இதுல புதுசா ஒரு கட்சி இங்க உள்ள வந்துருது. அதான் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற விஜய் அவர்கள் தொடங்கிய கட்சி இங்க உள்ள வந்தது. இப்ப இவர்கள் பாருங்க, இவர்கள் இந்த போட்டியிட்டு அவர்கள் 1 கோடிக்கு மேல வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறது அது ஒரு பக்கத்து இருந்தாலும், இப்ப நாம் தமிழர் கட்சி வாங்கிய 2024 வாங்கிய வாக்குகள் வந்து அந்த 36 லட்சம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதில் இப்போ அவர்கள் வந்து 19 லட்சம் வாக்குகள் வந்து அந்த சென்ற வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. அப்படிங்கிறதுல இப்போ பாதிக்கு பாதி குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம பார்க்குறோம். பாதிக்கு பாதி குறைஞ்சிருக்குன்னா மக்கள் இந்த நாம் தமிழர் கட்சியை நம்பலையா, இல்லை இதில் உள்ள கொள்கை அவர்களுக்கு பிடிக்கலையா, இல்லைன்னா அவர் முன்வைக்கிற தத்துவம் பிடிக்கலையா அப்படின்னு கேட்டா எல்லாமே பிடிக்குது. அவர் பேசுற அரசியல் பிடிக்குது, அவர் பேசுற தத்துவம் பிடிக்குது, அவர் வைத்திருக்கிற கொள்கை பிடிக்குது. 117 ஆண்கள் 117 பெண்கள் என்ற ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் சமம் என்று சொல்லக்கூடிய தத்துவம் பிடிக்குது, எல்லாமே பிடிக்குது. அப்புறம் ஏன் இந்த சிக்கல், ஏன் இந்த தோல்வி? ஒரே ஒரு காரணம்தான், என் மனதிலே எழக்கூடிய ஒரு காரணம். பிரச்சாரம் பண்றாங்க. இந்த பிரச்சாரத்திலே ஒரு தனிநபரை தாக்கி பேசக்கூடிய ஒரு பிரச்சாரமாக மாறி இருக்கிறதோ அதுதான் வீழ்ச்சிக்கு காரணமோ என்று இந்த ஒரு ஆழ் மனதில் எழக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கு. ஏன்னா திரு விஜய் அவர்களை தாக்கி பேசி 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 பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. நம்மளுடைய கொள்கை என்ன, நம்ம யாரை எதிர்த்து அரசியலுக்கு வந்தோம் அதை ஒரு ஓரமாக வைத்துவிட்டு புதிதாக வந்த ஒரு நபரை போற இடங்களில் எல்லாம் பேசி 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 அவரை பற்றியே மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து நமக்கு வர வேண்டிய வாக்குகளை எல்லாம் அவர் வாங்கிவிட்டாரோ என்ற ஒரு கேள்வியும் என் மனதிலே எழுகிறது. இதுதான் இந்த நாம் தமிழர் வீழ்ச்சிக்கான தோல்விக்கான காரணமோ என்ற கேள்வியும் என் மனதிலே எழுகிறது. அப்ப இன்னி என்ன பண்ணலாம் அப்படின்னா, தனி நபர் தாக்குதல் வேண்டாம். இன்னி அவர் வந்து அரசியல் முதலமைச்சராக ஆக போறார். அப்ப முதலமைச்சராக அவர் ஆக போறார் அப்படின்னா இந்த 5 ஆண்டுகளில் அவர் கொண்டு வரக்கூடிய திட்டங்கள், அவர் பேசுகிற அரசியல், அவர் தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடிய இந்த சேவைகள், அவர் நிறைய சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாமே இருக்கு. இதை எதிர்த்து நாம களம் காணலாம். இப்போ இன்னமும் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு 3 கட்சிகளோட கூட்டணி வேற வச்சிருக்கிறார். அப்போ இது எல்லாம் சேர்த்தான் அரசியல். அப்போ இந்த அரசியலை நாம இந்த 5 ஆண்டுகளில் பேசினா நல்லா இருக்கும். தனிநபருடைய தாக்குதல் வேணா அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா இன்னமும் நல்லா இருக்கும். அப்படிங்கிறது ஒரு நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்த அந்த 19 லட்சம் நபர்களில் நானும் ஒருவன் என்று ஒரு பெருமையாகவும் இருக்கு. இன்னொன்று, அதே நேரத்தில் இந்த நாம் தமிழர் கட்சி சட்டமன்றத்திலே போக வேண்டும், சீமான் அவர்கள் முதலமைச்சராக அங்கே உட்கார வேண்டும் என்பது எனக்கும் ஒரு ஆசை. அந்த ஆசையினுடைய அடிப்படையிலே இந்த ஒரு கேள்வியை நான் முன்வைக்கிறேன்.